जरा जन्म विनाशाय देह சுத்திகராய திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வாய் பயிற்சி என்பது நமக்கு செப்டம்பர் 13 நிகழப்போகிறது. ஏன்னா செவ்வாய் மிக முக்கியமான ஒரு கிரகம். நவகிரகங்களிலேயே சூரியன் சந்திரனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் செவ்வாய் தான். ஏன்னா மனிதன் ஒரு எனர்ஜெட்டிக்காக வாழணும், இந்த பூவுலகத்தில் அவர் ஒரு சக்தியாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு டெஃபினட்டாக செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் மோஸ்ட் ஒரு மார்ஸ் இஸ் நத்திங் பட் எ பிளான் ஆஃப் ஆக்ஷன். அப்படி ஒரு பண்ணக்கூடியது, ஒரு ஆளுமை, ஒரு ஆற்றல், ஒரு வீரம், ஒரு தீரம், ஒரு அற்புதமான ஒரு கமாண்டிங் பவர்ஸ் கொடுக்கக்கூடியது செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏன்னா செவ்வாய் ஒவ்வொரு வீட்டில் வரும்போது 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கு வரும்போது பல வகையான மாற்றங்கள் ஏற்படுத்தும் 12 ராசிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக அளவிலேயே உங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய செவ்வாய் தான். இப்போ திடீர்னு ரஷ்யா உக்ரைன் வார்லேருந்து இஸ்ரேல் பாலிஸ்தான் வார்லேருந்து எல்லா வார்ஸ் வர்றதுக்கு காரணம் செவ்வாய் தான். ஏன்னா அது பிளானெட் ஃபார் வார். அதாவது ஒரு யுத்தங்கள் நடக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்தில் சண்டைகள் நடக்கிறதுக்கு, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் நடக்கிறதுக்கு, ஊர் பிரச்சனைகளுக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு வாதங்களை தரக்கூடியது முக்கியமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது உலகத்தில் பல பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இல்லாவிட்டாலும் மனிதனுக்கு மிகப்பெரிய தொல்லைகள். முக்கியமாக சொல்லக்கூடிய நம்ம ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அந்த இரத்தத்தினுடைய அளவு செவ்வாய் பலமாக இல்லாத போது குறைஞ்சி போயிடும். ஸோ ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு இப்போ அனீமியா பேஷண்ட்ஸுக்கு செவ்வாய் பலமாக இல்லைன்னா பிரச்சனை வரும், கோச்சார ரீதியாக மாறும்போது. அதனால தான் சிவப்பணுக்களை உருவாக்கக்கூடியது, ஒரு வீரத்தை, ஒரு தீரத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பிளானெட்னா அது நத்திங் பட் மார்ஸ். அந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு ஒவ்வொரு ராசியில் மாறும்போது அதனுடைய அளவுகள், அதனுடைய தாக்கங்கள் 12 ராசிகளுக்கு பல வகையில் கொடுக்கும். அதாவது இப்போ நமக்கு செப்டம்பர் 13 வரை கன்னி ராசியில் இருந்திருக்குது செவ்வாய். பல தொந்தரவுகள் உலகத்தை கொடுத்துட்டு, சிம்மத்தில் இருக்கும்போது கேத்தோடு இன்னும் தொந்தரவுகள் கொடுத்துருக்குது. அடுத்து நமக்கு இப்போது துலாம் ராசியில் கால் எடுத்து வைக்கிறார் செவ்வாய். துலாம் ராசியில் நமக்கு அக்டோபர் 27 வரை இருப்பார். செப்டம்பர் 13 அக்டோபர் 27 வரை 27 வரை செவ்வாய் நமக்கு துலாமில் இருக்க போகிறார். இந்த துலாமில் செவ்வாயினால ஃபஸ்ட்டு துலாம் ராசின்னு நம்ம பார்க்கும்போது அது தராசு, பேலன்ஸு, அந்த இடத்துக்கு செவ்வாய் வருகிறார். அப்போ வரும்போது நமக்கு எத்தகையான மாற்றங்கள் 12 ராசிகளுக்கு ஏற்பட போகிறது, எத்தகையான யோகங்களை தரப்போகிறார். ஏன்னா செவ்வாய்ன்னா சாதாரண யோகம் கிடையாது, ருச்சிக்க யோகம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகம். அது மட்டும் இல்லாமல் அவர் நீச்சமடை கொடுத்து கடக ராசியில், உச்சமடை கொடுத்து மக்கர ராசியில், ஆட்சி பலம் பொருந்திய வீடுகள்னு பார்த்தோம்னா அது மேஷம், விருச்சிகம். ஆக மேஷத்தில் வலிமை இருந்தாலும் செவ்வாய் பூமிக்காரக்கனாக இருக்கிறதுனால பூமி மூலமாக பயங்கரமான தனலாபங்களை பெறுவார்கள். செவ்வாயில் விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் பிறந்தருளும் ராஜயோகம், அதாவது பயங்கரமான ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும். அதுபோல செவ்வாய் இருந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நாயகனாக வலம் வருவான். அதுபோலவே செவ்வாய் நீச்சமடைந்தால் சொந்த பந்தங்களில் பல பிரச்சனைகள் சந்திப்பான். இந்த மாதிரி செவ்வாயினுடைய கான்செப்ட் என்று மிக முக்கியமானதாக நமக்கு கருதப்படுது. ஆக 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்க நிலைகள் அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து எப்படி இருக்கிறதுன்றதை பொறுத்து எப்படி ஒரு யோகங்கள் இந்த 43 நாள் 45 நாள் கொடுக்க போகிறார் என்றது நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ராசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அலசுவோம். வாருங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரை நமக்கு செவ்வாய் பயிற்சியில் எத்தகையான மகத்தான் நன்மைகள் நடக்கப் போகிறது என்று நம்ம பார்க்கலாம். விருச்சிக லக்னம் பொறுத்த வரை விருச்சிக ராசி சேர்ந்தவர்களுக்கு 1-6 கூடியவனாக செவ்வாய் ஆதிபத்திய சிறப்புகளை பெறுகிறான். செவ்வாய் ஒரு போராட்ட கிரகம். அது மட்டும் இல்லாமல் ஆதிபத்திய சிறப்புகள் அப்படி தான் நமக்கு அமைந்துள்ளது. 6ஆம் வீடு என்று சித்ரோக ருணஸ்தானம், 6 கூடையவன். ஸோ ராசிநாதன் 6ல் போய் மறையக்கூடாது.
அதே போல் இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, விருச்சிகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சியில் கோச்சார ரீதியாக நமக்கு 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வருகிறார். விரயஸ்தானத்துக்கு வர்றது நல்லதா அப்படின்னா, செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வர்றது என்பது எதிர்பாராத, அதாவது வெளிநாடு விரும்புபவர்களுக்கு, வெளி மாநிலம் விரும்புபவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். பட் 12 விரயத்தில் செவ்வாய் இருக்கிறது என்பது அவ்வளவு சிறப்பல்ல. ராசிநாதன் போய் 12 மறையிறது என்பது நமக்கு தூக்கம் கெட்டு போயிடும். ஏன்னா ஐன சைன சுகம்னு சொல்லுவாள். ஐன சைன சுகம்னா இந்த சுகப்படுறது என்பது. சைனம் என்றால் தூங்குறது, ஐனம் என்றால் உட்காருது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், நான் பிறந்ததுலேருந்து உட்கார்ந்ததும் கிடையாதுங்க, தூங்குறதும் கிடையாது, இப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்பது இந்த 12 செவ்வாய் இருக்கும்போது. ஏன்னா அது செவ்வாய் ஒரு சண்டை கிரகம் இல்லையா, போராட்ட கிரகம். பொல்லாதவர்களை எல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுருவோம். அதை கொண்டு செவ்வாய் 12 இருந்தால் அந்த மாதிரி ஆகாதவங்களெல்லாம் அந்த இடத்துல கொண்டு போடுவோம். அதனால தான் தூக்கம் உறக்கம் இருக்காது. அது 12ஆம் வீட்டில் பாவக்கிரகங்கள் இருந்தால் நமக்கு தூக்கம் கெட்டு போயிடும். அது பாவக்கிரகங்கள் இருந்தால் சனி, கேத்து, ராகு, இந்த மாதிரி செவ்வாய், இந்த மாதிரி பாவக்கிரகங்களை 12ஆம் வீட்டில் இருக்கும்போது தூக்கம் கெட்டு போயிடும். ஏதோ சுபக்கிரகங்களை பார்வைப்பட்டால் தவிர, இல்லை 12 கூடையன வலிவிருந்தால் தவிர நமக்கு பாவக்கிரகங்களை 12ஆம் வீட்டில் மறையிறது. பாவக்கிரகங்கள் 12 மறைஞ்சால் நல்லது செய்வான்ற சில கருத்து இருந்தாலும் நல்லது செய்யாது. அனுபவத்தில் பார்க்கும்போது நமக்கு நிறைய தொந்தரவுகள் தான் கொடுக்கும் 12ஆம் வீட்டில் பாவக்கிரகங்கள். ஆனால் என்ன ஒரு அதிருஷ்டம்னா, 12ஆம் வீட்டில் இருக்கின்ற செவ்வாய் வெளிநாடுகளில் யோகத்தை தரும். வெளி ஊர், வெளி மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் ராசிநாதன் மறைகிறார்ன்றவர் வெளியே கொண்டு போயிடுவார்னு அர்த்தம். இப்போ ராசிநாதன் 6ல் இருந்தால் போராட்டங்கள் நடுவில், இப்போ சப்போஸ் ராசிநாதன் 6ல் இருக்கிறாரு, எதிர்ப்புகளுக்கு நடுவில் வெற்றி காண்பான், அதுதான் உண்மை. அஷ்டமத்தில் இறைஞ்சிருக்குது, வெளிநாட்டுக்கு போய் போராட்டங்கள் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அனுபவித்து வாழ்நாடு போராட அப்புறம் பெரிய ஆளாவான். 12 வெளிநாட்டுக்கு போய் அயல்நாட்டுக்கு போய் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு மறைந்திருந்து சில வேலைகள் எல்லாம் பண்ணி பெரிய ஆளாவான். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் யோகம் தராது, பிற்காலத்தில் யோகம் தரும். நிறைய பேருக்கு பிற்காலத்தில் யோகம் தரக்கூடிய நிலை என்பது ஏற்படும். அத்தகையான ஒரு அமைப்பு கொண்டது. ஆக இப்போ நமக்கு இந்த ராசி பொறுத்தவரை, இப்போ இந்த கோச்சார ரீதியாக நமக்கு 12 இருக்கும்போது நமக்கு அட்வான்டேஜ் 6ஆம் இடத்தை பார்க்கிறது. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன, சத்ரு ரோக ருணங்களை ஒழிக்கும். ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறோம், கொடுக்க முடியல, பல தொந்தரவு பண்ணுறாங்க, கோர்ட்டில் கேஸ் போடுறேன்றாங்க, இந்த மாதிரி நிலைகளை திடீர்னு சரண்டர் ஆகி நமக்கு அது பிரச்சனை சால்வ் ஆகும். அப்புறம் எதிர்ப்புகள், ரொம்ப எதிர்ப்பு நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க, நிம்மதி இல்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினச்சிட்டா எதிரிகள் வீழ்ந்து விடுவார்கள். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நிலை 12 இருக்கின்ற செவ்வாய் 6ஆம் இடத்தை பலமாக பார்க்கும்போது எதிரிகளும் ஒழிச்சு விட்ருவான், எதிரிகள் ஊர் விட்டு போயிடுவான். இல்லை, அந்த மாதிரி நடக்கும். சத்ரு ரோக ருணம், கடன் பட்டு போயிட்டோம், இந்த கடன் நம்மளால் கொடுக்க முடியலன்னு வேதனைப்பட்டுட்டு இருந்து யாரோ ஒருத்தர் பூமி விற்று இவருக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சு அந்த கடன்லேருந்து வெளியே வந்துடுவார். அப்படி ஒரு அட்வான்டேஜ். ப்ளஸ் 6ஆம் வீடு சர்வீஸு, 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால நம்ம உடன்பிறப்புகளுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை கூட போய் சர்வீஸ் பண்ணுறது, நல்லது செய்கிறது உடன்பிறப்புகளுக்கு, அந்த மாதிரி சில செயல்களை செயல்படும். 6ஆம் இடம் உத்தியோகத்தில் இடமாற்றங்களை குறிக்கின்ற இடம். ஸோ திடீர்னு ஏதோ ஒரு இடம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நல்ல ப்ரமோஷன் கிடச்சி தூரமாக இருக்கிறீங்க, குடும்பத்தோடு சேரன்னு நினைக்கிறீங்க, சேர்த்து வச்சிடும், அந்த மாதிரி நல்ல நிலை. அதுபோலவே உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குது, 8ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்கிறது. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு நன்மை, அதே போல 3ஆம் இடத்தையும் பார்க்கிறது. இதுக்கு முன்னே எது செய்தாலும் நமக்கு தோல்வி தான், தொட்டது பூரா தோல்வி. நம்ம எங்கே போனாலும் எதிர்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருந்தது, உடன்பிறப்புகளுக்கு நமக்கு ஆகவில்லை. 3ஆம் இடம் உச்ச வீடு, எடுக்கும் முயற்சிகளில் உச்சபட்ச யோகம் என்றது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதிர்பாராத ஒரு தனயோகம், இளைய சகோதரர்கள் வழியே நமக்கு ஒரு வெளிநாட்டில் இருப்பாங்க. ஏன்னா 3 மோபிள் சைன் தானே, சரராசியில் இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்கள மூலமாக நமக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத பூமி, எதிர்பாராத லாபம், இல்லை அங்கேருந்து பணம் அனுப்பி உங்களுக்கும் தம்பிக்கு 2 பேருக்கு சேர்ந்து இடம் வாங்க சொல்லி, வீடு கட்ட சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுவான். அதில் ஒரு அதிருஷ்டம் உங்களுக்கு தேடி வரும். இது போன்ற பல நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் 7ஆம் வீட்டுன்னு பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னா, 7ஆம் வீட்டுன்னு பார்க்கறதுனால கூட்டு தொழில் உள்ளவங்களுக்கு, வியாபாரத்தில் குடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத தன யோகம் கிடைக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு, பர்டிகுலர் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான நட்சத்திரம் 2, 5 குடையவனாக வருகின்றார். பூர்வ புண்ணியாதிபதியாக வரதுனால
நல்ல யோகத்தை தரும். விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல அதிருஷ்டமான அமைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் பூமி விற்று நல்ல லாபம் பண்ணக்கூடிய நிகரளந்த லாபத்தை தருவான். ஒருத்தருக்கு நிறைய பூமிகள் நிறைய இடங்கள் இருக்குதுன்னா விருச்சிக லக்னத்தில் பிறக்கணும். விருச்சிக லக்னத்தில் பிறக்கணும். இல்லை விருச்சிக ராசியை செவ்வாய் மேஷத்தில் நின்னோ அல்லது ரிஷபத்தில் நின்னோ சிம்மத்தில் நின்று விருச்சிகத்தில் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நிகரளந்த பூமி புறக்கம் ராஜயோகம் தரும் அப்படின்றான். நிகரளந்த மனை செய்வான், மனை செய் அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஜோதிட பாடலில் அதாவது நிகரளந்த ஒரு பூமியை மண் செய்வான் அப்படின்னும் போது ஏகப்பட்ட இடங்களுக்கு தோட்டங்கள் துறவுகள் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா. அந்த ஒரு மனைகள் எல்லாம் நிறைய வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது அந்த விருச்சிக லக்னத்துக்கு. ஏன்னா எப்போ செவ்வாயில் பிறக்கிறானோ மேஷ லக்னம் ஆகட்டும் விருச்சிக லக்னம் ஆகட்டும் விருச்சிக ராசி மேஷராசி செவ்வாய் பலமாக இருக்குதுன்னா அவர் பூமிக்காரக்கன் மண்ணால் பிறந்தவன் தானே, அது நமக்கு உறுதியாக தெரியுது. ஸோ அவங்க தான் அரசியலில் வருவாங்க பெரும்பாலும் அந்த யோகங்கள். ஏன்னா அரசியலில் வரணும்னா செவ்வாய் பலமாக இருக்கணும், சூரியன் பலமாக இருக்கணும், ராஜயோகம் இருக்கணும், சனி பலமாக இருக்கணும். இந்த சூரியன் செவ்வாய் சனி இந்த மூணில் எதிரி இருந்தாலும் மக்களை தலைவனாக வரணும்னா சனி பலமாக இருக்க வேண்டும். அது போலவே சூரியன் பலமாக இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி. செவ்வாய் அமைச்சர்கள், பெரிய பெரிய அமைச்சர்கள் அதிகாரிகள் மன்னர்கள் இதெல்லாம் செவ்வாய் இதில் தான் வரும். ஆக சூரியன் செவ்வாய் அந்த யோகங்கள் வரணும். அந்த யோகங்களுக்கு ஏற்றபடி அந்த கிரகங்களை பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அப்போ நமக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நன்மை விருச்சிக ராசி நம்மளை பொறுத்தவரை. அதுபோலவே அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நட்சத்திரம், சனி பகவான் 3-4 கூடவே கடுமையான பாவி விருச்சிக லக்னத்துக்கு ஆகாது. 3-4 போது நமக்கு 3 முயற்சிகள் தாமதப்படுத்துவா, வெற்றி கொடுப்பான். 4ஆம் இடம் சுகஸ்தானம் பாழாகுவா, தூரமாக கொண்டு போயிடுவா, ஆனால் நன்மை செய்வா. இந்த மாதிரி சனி பகவான் எது கொடுத்தாலும் நமக்கு ஒரு அனுபவ பாட்டத்தை கொடுத்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக அவர் விளங்குகிறார். ஆக சனி நீதி தேவனாக சொல்லக்கூடிய கருத்து அதுதான். யாராக இருந்தாலும் பாராபட்சமின்றி தன்னுடைய கடமை செய்வார். ஆனால் உழைத்து கொண்டே இருந்தவர்களுக்கு எப்போவுமே சனி துணையாக இருப்பார். எந்த காலகட்டத்தில் நீங்கள் சனி பகவானுக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்னா அழுக்கு படிஞ்ச தொழில்கள், எவ்வளோ வேலை சொன்னாலும் முகம் சுளிக்காமல் வேலை செய்கிறான் பாருங்கள், அவங்கள ஒரு நாளைக்கு டாப் லெவலுக்கு கொண்டு போயிடுவார். அதுதான் சனி பகவானுக்கு இருக்கின்றது. ஏன்னா பொறுமை, அந்த பொறுமையில் தான் பெருமை, கடலை விட பெரிதானது அல்லவா. அந்த பொறுமை எழுந்தவனுக்கு பலனை கிடைக்காது. என்னானாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் அவருக்கு நிச்சயமாக சொர்க்கத்தை காட்டுவார். அதுதான் சனி பகவானுடைய நிலை என்பது. அதனால தான் நீங்கள் இந்த கிரகத்தை இந்த ஒரு விதி அது அடுத்து நம்ம கேட்டையில் பிறந்தவர்கள் புதனுடைய நட்சத்திரத்தினால புதன் உங்களுக்கு ராசிக்கு லாபாதிபதியாக வருகிறார். அது மட்டும் பாக்கியாதிபதியாக வருகிறார். ஸோ பாக்கியாதிபதியாக வரும்போது நமக்கு அது அஷ்டமாதிபதியாக வருகிறார். அஷ்டமாதிபதி 8-11 கூடவே பாவியாக தான் வரார். இருந்தாலும் நமக்கு இந்த சாரத்தை பொறுத்தவரை லாபஸ்தானம் அங்கே ஒரு யோகமாக இருக்கிறதுனால எதிர்பாராத தனலாபத்தை அடைவார். ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 5 விதமான ஆசைகள் நிறைவேறதுக்கு, அதாவது உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு நீண்ட நாட்டுகளாக போக முடியலன்றவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளியூரில் வெளி மாநிலத்தில் சொத்து வாங்கணும்னு வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது எல்லாம் ஜோதிட ரீதியாக நடக்கும். ஒவ்வொரு நகர்வு என்பது கிரகங்களுடைய சுழற்சி என்பது தான். அந்த சுழற்சி என்பது தான் மானிட வாழ்க்கையின் வளர்ச்சி தளர்ச்சி எதையானாலும் கிரகங்கள் சார்ந்தது தான். அது கர்மா பலன் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளும். அது எந்த வகையில் கிரகம் எப்படி பலப்பட வேண்டும் என்றதை பொறுத்து. நீங்கள் இப்போ செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் என்றால் கடந்த பிறவியில் நீங்கள் சொந்த பந்தங்கள் நல்லா அரவணைத்து கொள்ள வேண்டும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஜென்மத்தில் இப்படி நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் சொந்த பந்தங்கள் உதாசீனப்படுத்தி தூரமாக இது பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவன் எல்லாம் அடுத்த ஜென்மத்தில் மட்டும் கஷ்டப்படுவான். இந்த ஜென்மத்தில் அரவணைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அது எப்படியா இருந்தாலும் பகலை இரவு பகலாக தான் வரும் கர்மா. இருந்தாலும் ஆன்றோர்கள் சொன்னபடி நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை எல்லாரிடத்தும் அன்பாக இன்முகமாக இன்புற்று வாழ வேண்டும் என்று கருதி நீங்கள் அவங்கள கடுஞ்சொல்லுகளால் சொல்லாமல் செவ்வாய் சூடான வார்த்தைகளை பேச வச்சிரும், அது வாக்தோஷமாகிவிடும். அதனால தான் கோபமாக பேசுகிறது இதை வீரமாக பேசுன மாதிரி இவன் நினச்சிக்குவான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இன்னொருத்தர் இவன்னு பேசிடுவா. அதே தான் நடக்கும் சேம். அதனால தான் நம்ம எப்போவுமே எல்லா விஷயத்தில் ஒரு எல்லா அன்போட பணிவோட எல்லார் இடத்துல இருக்கும்போது இப்போ இறை இடத்துல நமக்கு எப்படி ஒரு பக்தி இருக்கிறது இறைவன் இடத்துல,
அதுபோலவே நம்ம மனிதர்களையும் நம்ம வந்து நல்ல விதமாக அரவணைத்தால், சகல உயிரினங்களை நீங்கள் அன்போடு அரவணைத்தால், எதுக்கு பேரன்பே சிவமான் எதுக்கு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். பேரன்பே சிவம்னா மிகுதியான அன்பு, அருள்மிகு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நம்ம பேர் சொல்கிறோம். அருள்மிகுன்னா மிகுதியான அருள் கொண்டவன். அதுபோல் பேரன்பு, அன்புன்றது ஒரு கணக்கு, பேரன்பு. ஸோ எதுவும் வந்து ஒரு அன்பு மையத்தில் நீங்கள் இருக்கும்போது இறைவன் நீங்கள் நெருங்கி செல்கிறீர்கள். உங்கள்கிட்ட அன்பு இல்லை, ரோட்டில் போகிறத நாயை கூட தேடி வந்து கடிச்சிரும். அன்பு இருக்கிறது, பக்கத்தில் இருக்கின்ற பாம்பு கூட உங்களை பார்த்து நகர்ந்து போயிடும். அதுதான் அன்புக்கு இருக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி. அதனால் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். பல பிறவிகளில் ஆனந்தமாக நீங்கள் வாழ்கிறதுக்கு உண்டாகின வழி கிடைக்கும். சர்வேஜன சுகினோபவந்து.